ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கான தீர்வில் குறுக்கிடும் ட்ரம்ப், சாமர்த்தியமாக நழுவும் அனுர. யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள கச்சதீவு திருவிழா. அன்று மூடிய அறைக்குள் நடந்த கொடுமைகள், பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் வெளியிட்டுள்ள தகவல்கள். அடுத்த 36 மணி நேரத்துக்கான வானிலை அறிவிப்பு, மக்களுக்கு அவசர செய்தி. இலங்கை தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த பல சதிகள், CVK சிவஞானம் குற்றச்சாட்டு. வெளிவேரியவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் இனப்படுகொலை பொறுப்புக்கூறலை பயன்படுத்தி இலங்கை ராணுவத்தை அமெரிக்கா தன்பக்கம் இழுத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தொலைக்காட்சி ஒன்றின் நேர்காணலின் போதே அவர் தெரிவித்தார். இலங்கையினுடைய முன்னாள் படைத்துறை மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் மற்றும் சகாக்களை எல்லாம் தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தினூடாக தண்டிப்போம் என்ற சமிக்சையை காட்டி தன்பக்கம் அமெரிக்கா ஈர்த்துள்ளது. ஜெனீவா மனித உரிமையினையும் மற்றும் இலங்கை மக்களையும் பயன்படுத்தி இலங்கையை முழுவதுமாக தன்பக்கம் இழுப்பதற்கான சகல முயற்சிகளையும் அமெரிக்கா முன்னெடுத்து வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் நாளை சனிக்கிழமை காலை திருநாள் திருப்பலியுடன் காலை 9 மணியளவில் திருவிழா நிறைவு பெறவுள்ளது. குறித்த விடயத்தை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெவரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். யாழ் மறைமாவட்டத்தின் ஆயர் இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் வழமையை போன்று இந்த திருவிழா நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2 நாட்டு பக்தர்கள் 8000 பக்தர்களும் சிவகங்கை மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து 100 குருக்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பாலியல் சீண்டலுக்குள்ளான பெண் சிறப்பு மருத்துவர் தனக்கு நடந்த கொடுமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட மருத்துவர் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நான் மதியம் 3:30 மணியளவில் வேலையிலிருந்து வீடு திரும்பி விடுதிக்கு வந்தேன். அதன் பிறகு நான் ருவன்வெளி மகாசேயவுக்கு வழிபடச் சென்றேன். மாலை சுமார் 6:30 மணியளவில் நான் விடுதிக்கு திரும்பினேன். நான் என் விடுதி அறைக்குள் நுழையப் போகும்போது யாரோ என் பின்னால் வருவது போல உணர்ந்தேன். என் அறைக்கு எதிரே உள்ள அறையின் வாசலில் இருந்த ஒருவர் என் கழுத்தில் கத்தியை வைத்து கதவை திறக்கச் சொன்னார். நான் கதவை திறந்தவுடன் அவர் என்னை தள்ளிவிட்டு ஒரு ஷர்ட்டில் என் வாயை மூடினார். பின்னர் என் அறையின் கதவை மூடிவிட்டு விளக்குகளை போட்டு எல்லா இடங்களிலும் பார்த்தார். பிறகு எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு குளியலறை விளக்கை மட்டும் போட்டார். நான் இராணுவத்தில் இருந்து தப்பி வந்து விட்டேன். போலீசார் என்னை தேடுகிறார்கள். சிறிது நேரம் மறைந்திருக்க அனுமதிக்குமாறு கேட்டார். இங்கேயே இருக்க விடுங்கள், உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்றார். ஆனால் கத்தியால் தொண்டையை அறுத்து விடுவேன் என்றும் கூறினார். அவர் என் அருகில் அமர்ந்து என் கைகளை முன்னோக்கி நீட்டுமாறு கூறி கட்டி வைத்தார். வாயை ஒரு துணியால் மூடினார். என்னுடைய கையடக்க தொலைபேசியை வழங்குமாறு கேட்டார். என் தொலைபேசியை எடுத்து எனக்காக ஒரு ஹிந்தி பாடலை போடுமாறு கேட்டார். நான் பாடலை போடாமல் அவருடன் போராடினேன். என்னுடைய கையில் கத்தி வெட்டு காயம் ஏற்பட்டது. அவர் என்னை கொன்று விடுவார் என்று பயந்து அவர் சொன்னதை நான் செய்ய ஒப்புக்கொண்டேன். அவர் அனைத்தையும் முடித்துவிட்டு என்னுடைய தொலைபேசியிலேயே என்னை புகைப்படம் எடுத்தார். நான் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்கிறேன். நடந்த விடயங்களை வெளியே கூறினால் உங்களுக்கு தான் பிரச்சனை, மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு அந்த நபர் அங்கு இருந்து தப்பிச் சென்றார். என் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன. நான் அவற்றை அவிழ்த்த போது அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது. ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. அசௌகரியத்தை தாங்க முடியவில்லை. அதனால் நான் குளித்தேன். பின்னர் விரைவாக மருத்துவரிடம் சென்று நடந்ததை சொன்னேன். அவரும் தன்னுடைய தந்தையிடம் தொலைபேசியில் கூறினார். பின்னர் சம்மாந்துறை மருத்துவமனையில் உள்ள என்னுடைய நண்பர் ஒருவரிடம் கூறினார். இதனிடையில் சந்தேக நபரை தேடி 5 போலீஸ் குழுக்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தன. கல்நேவ பகுதியில் நிலந்த மதுரங்க ரத்தநாயக் என்ற 34 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் என்று குறிப்பிட்டார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் சிறப்பு மருத்துவரை பாலியல் சீண்டல் செய்த 34 வயது சந்தேக நபரை விசாரணைக்காக 48 மணி நேரம் தடுத்து வைக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதிவான் உத்தரவிட்டார். இதேவேளை சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரின் மூத்த சகோதரியும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களை 17ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அனுராதபுரம் போதனா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ விடுதிக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் நுழைந்து 32 வயதான பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்திருந்தார். 6:30 மணிக்கு அவரை மிரட்டி பாலியல் சீண்டல் செய்தார். பின்னர் சந்தேக நபர் மருத்துவரின் கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்றார். தொலைபேசி சிக்னல்களின் அடிப்படையில் சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்து அவரை கைது செய்தனர்.
அடுத்து வரும் 36 மணி நேரத்திற்கு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியை பிளவுபடுத்த பல சதிகள் இடம்பெற்று வருவதாக தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசுக் கட்சிக்கு எதிராக பல்வேறு சதி வலைகள் பின்னப்படுகின்றன. அதிலும் தமிழரசுக் கட்சியை எப்படியாவது சிதைத்து அதை உடைத்து கட்சியை பிளவுபடுத்திவிட வேண்டும் என சிலர் நினைக்கிறார்கள். இதன் அடிப்படையில் புதிய தமிழரசுக் கட்சி உருவாக்கம் குறித்தும் பேசப்படுகிறது. உண்மையில் அப்படியாக கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கதைக்கவில்லை. அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடமில்லை. ஏனென்றால் கட்சியில் பலருடனும் இது தொடர்பில் பேசியிருந்த போது அவர்கள் அனைவரும் இதனை மறுதளித்துள்ளனர். குறிப்பாக தமிழ் மக்களின் நீண்ட கால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என விசமத்தனமான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை கடந்த 75 வருட கால வரலாற்றில் சோரம் போகாத ஊழலில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இந்த கட்சி திகழ்ந்து வருகிறது. இத்தகைய கட்சியை உடைக்க பலரும் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்தாலும் இது பலனளிக்காத நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலைமையில் ஜனநாயக தமிழரசு என்றும் புதிய தமிழரசு என்றும் புதிய புதிய பெயர்களை சொல்லிக் கொள்கிறார்கள். அவ்வாறாக தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுவது ஆச்சரியமானது. ஆக மொத்தத்தில் தமிழரசை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது. ஆனாலும் தெற்கத்திய சிங்கள நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் உடைக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்தாலும் இது பலனளிக்காது என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறோம். மேலும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக நானும் பதில் செயலாளராக சுமந்திரனும் பதவி பெறுவதற்கு புதிதாக ஒன்றும் செய்யவில்லை. யாப்பில் குளறுபடி செய்து இந்த பதவிகளுக்கு நாங்கள் வரவில்லை. நமது கட்சியின் யாப்பிற்கு அமையத்தான் இப்போது அந்த பதவிகளை எடுத்திருக்கிறோம். இவ்வாறான நிலைமைகள் இருக்கத்தக்கதாக மக்கள் மத்தியில் பிழையான தகவல்களை பரப்பி விசபத்தரமான பிரச்சாரங்களை சிலர் மேற்கொள்கிறார்கள். அதுவும் இப்போது தேர்தல் காலம் என்பதால் இன்னும் அதிக அளவில் போலி பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றனர். எனவே தமிழரசை பிளவுபடுத்தும் நோக்கில் முன்வைக்கப்படும் பொய் பிரச்சாரங்களை சரியான முறையில் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக தமிழ் அரசை இலக்கு வைத்து தமிழரசை உடைக்கும் முயற்சிகள் எடுத்தாலும் அதனூடாக விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாம் முன்னேறுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். வெளிவேறிய அரளிய கஸ்தேக சந்தி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். வெளிவேறிய அரளியஸ் கஸ்தேக பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றதாகவும் நேற்று இரவு 9 மணியளவில் இது இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமுற்றுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் உடுகம்பல பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை.